Dear student, இப்போ illustration sum வந்து 10ல இது ரொம்ப ஈஸியான சம் தாங்க. ரொம்ப புரிஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் போடுங்க. illustration sum 10ல் பார்த்தீங்கன்னா ரவி அண்ட் குமார் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 7:3. என்னது 7:3ல வந்து அவங்க வந்து ரேஷியோவை பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ அது அடுத்தது யாருன்னா கிறிஸ்டி இஸ் admitted as a new partner. Admission as a new partner with அவர் என்ன நியூ பார்ட்னர்ல என்ன கொண்டு வராரு அப்படின்னா 3/7 ஷேர் வந்து கொண்டு வராரு. 3/7 ஷேர் வந்து கொண்டு வராரு. which he acquires as 2/7 from Ravi and 1/7 from Kumar. ஓகேங்களா? இதுதான் வந்து அவங்க 3 பேருக்குள்ள உடைய ஷேர் வந்து அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஷேரை வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய ரேஷியோவாக இருக்குது. இப்போ கால்குலேட்டிங் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பழைய கூட்டாளிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், புதிய கூட்டாளியோட நம்ம வந்து லெஸ் பண்ணணும். அதான சம்மு, அதான ப்ராசஸ்ஸு, அதே தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து சொல்யூஷனில் காம்படிஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2/7 இஸ்டு 1/7. இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா ரவிக்கும் குமாருக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஷேரை வந்து நம்ம பிரித்து கொடுப்போம். ஓகேங்களா? 2/7 1/7 வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து ரவி அண்ட் குமாருக்கு வந்து 2:1. என்னது 2:1? இதுதான் வந்து ஷேரை வந்து பிரித்து கொடுக்குது. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 2:1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ஆல்ரெடி ரவி குமாருக்கு வந்து ஓல்டு ஷேர் வந்து நம்ம என்னன்னா 7/10 இஸ்டு 3/10. ஓகேங்களா? இதுதானே வந்து ஓல்டு ஷேரு. அப்போது நியூ ஷேர் என்னன்னா 2:1. பழைய ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா 7:3. ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சாச்சுங்களா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு ப்ராஃபிட், அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஓல்டு ஷேரும் மைனஸ் நியூ ஷேரும் வந்து லெஸ் பண்ணணும். ஓல்டு ஷேரும் நியூ ஷேரும் வந்து லெஸ் பண்ணணும். அப்படி லெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்கு வந்து ஓல்டு ஷேர் வந்து 7/10. நியூ வந்து பார்த்தீங்கன்னா 2/7. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 2 × 10 20. ஓகேங்களா? 2 × 10 20. இப்போ 7 × 7 அப்படின்னு பார்க்கும்போது 49. அப்போது மைனஸ் 49 மைனஸ் 20 டிவைடட் பை 70. 10 × 7 70. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா 49 9 மைனஸ் 20 லெஸ் பண்ணும்போது 29 வந்து கிடைக்கும். 29 டிவைட் பை 70. இதுதான் வந்து பழைய கூட்டாளிகளுக்கும் புதிய கூட்டாளிகள் வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து பிரித்து கொடுத்து அதனுடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா 29/70. அடுத்தது யாருக்குன்னா இப்போ குமாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். குமாருக்கு என்ன பழைய ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஷேரிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3/10 மைனஸ் புதிய ஷேர் பார்த்தீங்கன்னா 1/7. ஓகேங்களா? இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 × 7 வந்து பார்த்தீங்கன்னா 21 மைனஸ் 1 × 10 டிவைடட் பை 70. ஓகேங்களா? இப்போ 21 மைனஸ் 10 11 டிவைடட் பை 70. இதுதான் வந்து
ஓல்டு ஷேரும் மைனஸ் நியூ ஷேரும் வந்து நம்ம சாக்ரிஃபைசிங் வந்து பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11/17. 11/17. ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம வந்து நியூ பார்ட்னராக ஒருத்தர் ஜாயின் பண்ணாருங்கள கிறிஸ்டி, அவருக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவர் வந்து 3 ரேஷியோவில் வந்து அவர் கொண்டு வந்தார். அவர் வந்து 3/7 ரேஷியோவில் வந்து அவர் நியூ ஷேரை வந்து கொண்டு வரார். இன் ஆர்டர் டு ஈக்குவேட் த denominator of denominator of the Christie shares multiply and divide by 10. 10 வச்சு அவங்க மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 3/7. இப்போ இது வந்து தான் ஷேர். அப்போ ஷேரை வந்து நம்ம ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணும்போது 3:7 வந்து பிளஸ் ஆட் பண்ணோம்னா 10 வரும். அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3/7 வந்து ரேஷியோ கொண்டு வராரு இன்ட்டு 10/10. ஓகேங்களா. இதுதான் வந்து அவங்க இப்போ கொண்டு வரக்கூடிய நியூ ஷேராக வந்து மாற்றுது. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 × 10 30. அதே இங்கே இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க இன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளைட் பண்ணிட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் 7 × 10/70. இப்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 30/17 ரேஷியோ வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. இப்போது ஆன்சர் என்னன்னா 29/70 இஸ்ட்டு 11/70. இது வந்து குமாருக்கு இஸ்ட்டு கிறிஸ்டிக்கு பார்க்கும்போது 30/70. இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ரேஷியோ வந்து பிரித்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து ஷேர் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணும்போது 29:11, 11:30. இதுதான் வந்து ரேஷியோ. ஓகேங்களா. இதே வந்து இந்த சம்மம் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், புரியலைனாவும் எனக்கு கேளுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.